மக்காவும் மதினாவும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா 3வது முறை வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாறுதலை மக்கள் உணர்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல வாழ்ந்த மக்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நம்ம நேத்து பார்த்த அந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் இன்னைக்கு பார்க்குற இந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நேத்து வரைக்கும் இந்த மக்கா மதினா, குறிப்பா அந்த மக்காவுக்குள்ள எந்த முஸ்லிம்கள் வேணாலும் வரலாம் போகலாம். ஆனா இன்னைக்கு கட்டுப்பாடான ஒரு நிலைக்கு இந்த மக்கா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையை உணர ஆரம்பிச்சாங்க. ஏன் எல்லா முஸ்லிம்களும் போக முடியாதா அப்படின்னா, இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது இந்த வஹாபிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மக்கா வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பல நாடுகளுக்கு தடை பண்றாங்க. நீங்களாம் ஹஜ் பண்றதுக்கும் உம்ரா பண்றதுக்கும் வரக்கூடாது, நீங்களாம் முர்த்தது ஷிர்க்ல இருக்கிறவங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க அப்படின்னு. அதுல முக்கியமான ஒரு நாடு தான் எகிப்து. காரணம் என்னன்னா, எகிப்துல இருக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்களாவே இருந்தாங்க அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வஹாபிகளை தோற்கடிப்பதற்காக அந்த துர்க்கி உஸ்மானியர்கள் எந்த படைகளை அமிச்சாங்க அதிகமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எகிப்தை சேர்ந்த படைகளை தான் அதிகமா அமைச்சிருந்தாங்க. அதனால இவங்க மேல இருந்த வெறுப்பு எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மக்கா வந்ததுக்கு பிறகு, இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மதீனா வந்ததுக்கு பிறகு எகிப்தை சேர்ந்தவர்களுக்கு அங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வருவதற்கு இவர்கள் தடை விதித்தார்கள். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காட்சி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லிம்கள் சகிப்பு தன்மையோட, எந்த வரட்டு பிடிவாதமும் இல்லாம பல பேரை ஒண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுடைய கொள்கைகளை விவாதமா வெளிப்படுத்தி பல சாராம்சங்களை அதுல இருந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடையா கொடுத்துக்கிட்டு இருந்தது மக்காவும் மதீனாவும். ஆனா முதல் முறையாக அந்த சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு காலகட்டத்தை இந்த மக்கா எட்டியது இவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுக்கு பிறகுதான். எகிப்து நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அவர்கள் முர்த்தத் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மார்க்க தீர்ப்பு கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு தடை போடுறாங்க. தடை போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது. அந்த கிஸ்வா இருக்கு பாருங்க, அந்த கிஸ்வா துணி, அந்த மக்கால அந்த காபா மேல போடுற அந்த கிஸ்வா துணி, அது கௌரவப்படுத்துற ஒரு விதமா தான் அதை செய்யறது. இதை வரலாறு முழுவதும் யார் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கிஸ்வா துணியை தயார் பண்ணி கொண்டு அதை போத்தி விடுறது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அதுக்கும் தடை விதிச்சாங்க. நீங்களாம் செஞ்சு எங்களுக்கு கொடுக்க கூடாது, இறைவனுக்கு அது பிடிக்காது, நீங்க ஷிர்கான ஆளுங்கன்னு சொல்லி அதுக்கும் தடை விதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஷியாக்களுக்கு அந்த ஹஜ்ஜுக்கான உம்ராவுக்கான தடை. அப்பதான் இதெல்லாமே வருது. இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1920-25 காலகட்டத்துக்கு பிறகுதான் வருது. மக்கா மதீனா அப்படிங்கிற இந்த ஹிஜாஸ் பகுதி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இந்த பகுதிகள் எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டுல வருது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்டரி பயணம் சேனல்ல நம்ம பார்ப்போம். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களா அந்த கிஸ்வா தனியை உருவாக்குறாங்க. இனி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இந்த மக்காலையும் மதீனாலையும் எல்லா தரப்பு கொள்கை கொண்ட ஆலிம்களும் ஒண்ணு சேர்ந்து அழகான முறையில விவாதம் பண்றாங்க பாருங்க. அதுக்கும் இவங்க தடை போடுறாங்க. தடை போட்டுட்டு இனி இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு தடை போட்டுட்டு, எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் பள்ளிவாசல் வாயிலாக செய்வோம், அதை நீங்க கேட்டு அதுபடி மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாவே வருது. 1920க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. அப்ப இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பலதரப்பட்ட மார்க்க அறிஞர்கள் ஒண்ணு சேர்ந்து விவாதம் பண்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஷிர்கான விஷயம் தான். இஸ்லாம் சொல்றது ஒரே ஒரு கொள்கை தான், அது நாங்க சொல்றதுதான். ஆகையினால நீங்க யாருமே இந்த மாதிரி விவாதத்துல இனிமே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை அதிகாரப்பூர்வமாக செய்யப்படுது. எங்களுடைய கொள்கைகளை நாங்க சொல்லுவோம், அதையே நாங்க இங்க செயல்படுத்துவோம், அதைதான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல பிரகடனம் செய்யப்படுது மக்காலையும் மதீனாலையும். இதெல்லாம் 1920க்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம். அப்பதான் அவங்க முதல் முறையை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபஜர் தொழுகையிலையும் இவர்கள் இவர்களுடைய இந்த வஹாபீச தொழுகையை பிரகடனம் பண்றாங்க, அதாவது பிரச்சாரம் பண்றாங்க. அசர் தொழுகையிலையும் பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த ஜும்மா பயான்கள்லயும் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரம் பண்ணும்பொழுது மக்கள் கண்டிப்பா பள்ளிவாசலுக்கு வரணும், வந்தே தீரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா, அதாவது தொழுகைக்கு வர வச்சு இமாம பேச வச்சு இவங்க அந்த 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 மூல செலவை செய்யறது. தொழுகைக்கே வராம இருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த மக்காவும் மதீனாவும் புனிதமான நகரம். இந்த மக்கால தொழுகையாளியா இல்லாம யாருமே இருக்கக்கூடாது, தொழுகைக்கு கரெக்டா இங்க வந்துடணும், அப்படி வராதவங்களுக்கு கசையடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க அப்பதான் கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில இருந்து இந்த 1920 காலகட்டம் வரைக்கும் அப்படியெல்லாம் அந்த பூமியில நிகழவே இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கூட தொழுகையை நிர்பந்தப்படுத்தல.
ஆர்வமூட்டினார். ஃபஜர் தொழுகைக்கு போய் நிற்கும் பொழுது எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டுட்டு வந்தா ஒரு தொழலை. அந்த தொழுகைக்கான நேரம் அந்த மக்களுக்கு தெரியும், எல்லாரும் கூடி வந்து நிற்பாங்க. வரல அப்படின்னா ஏன் வரல, தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியுமான்னு சொல்லி அவர் பதிலுக்கு சொல்லுவாரே தவிர, நீ வரலனா உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு இறை தூதரும் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இனிமே இங்க தொழ வரல அப்படின்னா உங்களுக்கு 20 கசையடி அப்படிங்கிற அறிவிப்பு வருது. நமக்கு தெரிஞ்சே கூட இந்த சட்டங்கள் வந்து அமல்ல தான் இருந்தது. மக்கால வந்து தொழுகைக்கு வரல அப்படின்னு சொன்னாக்கா அந்த கசையடி வந்து உண்டு. 25-30 வருடங்களுக்கு முன்பு கூட அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்ப இந்த பயமுறுத்தி இந்த கடினமான சட்டங்கள் மூலியமாக எல்லா மக்களையும் வந்து பள்ளிவாசலுக்குள்ள வர வச்சு, இப்போ அங்க அந்த பள்ளிவாசல்ல தொழுகை செய்யக்கூடிய அந்த வஹாபீச இமாம்கள் அவங்க வந்து சொற்பொழிவுங்கிற பேர்ல தங்களுடைய அந்த வஹாபீசத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இனி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வஹாபீச இமாம்கள் இந்த மசூதிகள்ல இந்த கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மசூதிகள்ல அவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் அந்த இமாம்கள் அங்க இல்லை, வேற ஆளுங்க தான் இருந்தாங்க. ஆனா இவங்க அந்த இடத்துல நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு மேல இமாமா இருக்கவே தகுதி இல்லைன்னு பழைய ஆளுகளை புறா அமுச்சு விட்டாங்க. அப்ப வரலாறு முழுவதுமே வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மன்னராட்சி மூலியமாகத்தான் இந்த வஹாபீசத்தை ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்து அந்த மன்னராட்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ரொம்பவும் வலிமைப்படுத்துறதுக்காக அப்பதான் ஐரோப்பியர்களுடைய அந்த உதவியை நாடுறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ஹிஸ்டரி பயணம் சேனல்ல பார்ப்போம். அந்த ஐரோப்பியர்களுடைய உதவியை நாடும் பொழுது அவங்களும் முழுமையான ஒரு உதவியை செய்யறாங்க தங்களுடைய அந்த சுயலாபத்துக்காக. அதனாலதான் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சவுதியா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாவே அந்த அரபு அரசர்கள் வந்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அரபு நாடுகள்ல சில நாடுகள், அக்கம் பக்கத்து நாடுகள்ல மக்களாட்சி இருந்தது அப்படின்னா இவர்களுடைய கண்களுக்கு அது வந்து உறுத்தும். ஐரோப்பியர்களுக்கு உறுத்துறதை விடவும் இந்த வஹாபீச சிந்தனை கொண்ட இந்த அரபு நாட்டு அரசர்களுக்கு வந்துட்டு இந்த மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நாடுகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் வந்து உள்ள வரும். குறிப்பா எகிப்து, துனிசியா, ஈராக்கு இது மாதிரியான நாடுகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்களுடைய அபரிமிதமான செல்வாக்கோட ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மக்கள் இவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நேக்கா ஒரு வேலையை வந்து பண்றாங்க. நம்ம வந்து அரசர்களா இருந்துகிட்டு இருக்கிறோம், அவங்க வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. அப்போ கூடவே அவங்க இஸ்லாத்தை கையில எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1960 இந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு அரப் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அவங்க உருவாக்குறாங்க. இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த அரபு மன்னர்கள் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் தீவிரமான அந்த உறுப்புகளா அதுல வந்து இருப்பாங்க. இப்ப இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்துக்காக நாங்க என்னென்ன காரியங்கள் பண்றோம் பாருங்க அப்படின்னு அதுல ஒரு பட்டியல் போட்டு உலகம் முழுக்க நாங்க இந்த வேலைகளை பண்றோம், இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக மிகப்பெரிய ஃபண்ட் வந்து நாங்க கொடுக்குறோம், இஸ்லாத்துக்காக நாங்க மிகப்பெரிய பிரச்சாரகர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பல விஷயங்கள் வந்து பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த அரபு நாட்டுல இருக்கக்கூடிய அரபு முஸ்லீம்களும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அரபு அல்லாத முஸ்லீம்களும் இவர்களை வந்து ஒரு புனிதர்களா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அதை பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பண்ணும்போது இதுதான் உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தையே உண்டாக்குது. இன்னைக்கு வஹாபிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல உலகம் முழுக்கவே, இந்த தௌஹீத் அப்படிங்கிற பேர்ல. அதுக்கெல்லாம் காரணம் பின்னணியில் இருக்கிறது இந்த அமைப்பு தான், இந்த வேர்ல்டு அரப் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற இந்த அமைப்புகள் தான். இந்த அமைப்புகள் மூலியமா இவங்க ஷிர்க் அப்படின்னு எந்தெந்த விஷயத்தெல்லாம் அடையாளப்படுத்துறாங்களோ அந்த விஷயங்களை வந்து பூதாகரமாக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு உலகம் முழுக்க இந்த தௌஹீத் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து ரொம்பவும் தங்களை வலுப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதுல இந்த காலகட்டத்துலதான் இந்த அரபு லீக் உருவாக்கப்படும் பொழுதுதான் சலஃபுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களும் இதுல வந்து சேர்றாங்க. இந்த சலஃபுகள் யாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு ஒதுங்கி இருந்துகிட்டு முழுக்க முழுக்க தௌஹீதை மட்டுமே பேசக்கூடிய மக்கள். இந்த வஹாபியம்ங்கிறது அரசாட்சியோட சேர்ந்தது. அப்ப இந்த சலஃபுகள் என்ன பண்றாங்கன்னா
இது இஸ்லாம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கும் பொழுது இந்த வேர்ல்டு அரப் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற இந்த அமைப்பை இந்த சவுதி அரச குடும்பம் உருவாக்கும் பொழுது இந்த சலஃபுகளும் இதுல வந்து சேர்ந்து கொள்றாங்க. வரலாற்றுல முதல் முறையா 1960களில் இவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இன்னைக்கு பிரிக்க முடியாத அளவிற்கு அவங்க ஒன்றி போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு சலஃபுகள்னு சொல்றவங்களுக்கு கூட குழப்பமா இருக்கும், நம்ம வஹாபிகளா அல்லது சலஃபுகளா அப்படிங்கிற அளவுக்கு வந்து குழப்பங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமைப்புல தலைமையா யார் இருப்பாங்க நிரந்தரமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சவுதியை சேர்ந்த குடிமகன் ஒருத்தர் தான் அவர் மார்க்க அறிஞரா இருப்பாரு. ஆனா அந்த மார்க்க அறிஞரும் சவுதியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் அப்படின்னு தான் அந்த சட்டத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த அமைப்பு சட்டத்துல. சரி, இவரை யார் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மசூரா பண்ணி தேர்ந்தெடுக்கிறதுல அந்த மக்காவுடைய முஃப்தி வந்து தேர்ந்தெடுப்பார். அந்த மக்காவுடைய முஃப்தி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இமாம் முகமது அப்துல் வஹாப் அவர்களுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்களாமா. சரி, இவங்க யாருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சவுதி அரச குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க. அப்ப இப்படி போகுது இந்த செயின் லிங்க். இந்த சவுதி அரச குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அப்ப இப்படி போகுது இந்த செயின் லிங்க். அப்ப நாம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக மார்க்கத்தை அணுகுகிறார்கள், மார்க்கத்திற்காக இவர்களுடைய செயல்பாடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்படி பல விஷயங்கள் வந்து இன்னும் நாம வந்து லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனாக்கா இன்னும் நேரம் வந்து ரொம்ப அதிகமாகும் வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும் அப்படின்னாக்க, இப்போ மக்கால நீங்க பாப்பீங்க, குரான்ல அல்லாஹ் அடையாளப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த சஃபா மர்வா அப்படிங்கிற அந்த 2 குன்றுகள். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க பிரச்சாரம் முதல்ல தொடங்கினதே மர்வா குன்று மேலேயும் சஃபா குன்று மேலேயும் ஏறி நின்றுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குன்றுகள் புனிதமானதா இருந்தது. தங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறைஷியில இருக்கக்கூடிய மக்கள் நியாயம் கேட்கறதுக்காக அந்த குன்றுகள் மேல ஏறி நின்றுதான் அந்த மற்ற மக்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா அந்த சஃபாவும் மருவாவும் இன்னைக்கு இல்லை, ஒரு சின்ன அடையாளமா இருக்கு. ஏன்னா அந்த குன்றுகளே வெட்டப்பட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல மக்கள் அதிகமா கூடுறாங்க அப்படிங்கிற பேர்ல அந்த குன்றுகள் எல்லாமே இடிக்கப்பட்டு ஒரு சின்ன அடையாளமா மாற்றப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு இன்னைக்கு காணோம். அது வந்து லைப்ரரியா மாற்றப்பட்டிருக்கு. அதை இடிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. ஏன்னா அது நபி அவர்களுடைய வீடு. அதை இடிச்சிட்டு அங்க லைப்ரரியை கட்டியிருக்கிறாங்க. சரி, லைப்ரரியை கட்டியிருக்கிறாங்க, அறிவு ஒலி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. சரி, உள்ள போய் நம்ம படிப்போம் அப்படின்னு யாரும் உள்ள போனா அலௌட் இல்லை. அரச குடும்பம் மட்டும்தான் உள்ள போகணுமா. நபி அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலம் கண்குளிர மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க மூடினாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த கால் தடம் மக்காம் இப்ராஹிம் அப்படிங்கிற இடத்துல அவர் நின்ற இடம், அதை வந்து எல்லாரும் வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் ஷிர்க். அது கிட்ட வந்து அதை யாரும் தொடக்கூடாது, முத்தமிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தங்கத்திலேயே ஒரு கூண்டு எழுப்புனாங்க. நாம என்ன பண்றோம்னா, தங்கத்துல போட்டு அப்படியே அதை கௌரவப்படுத்துறாங்க பார் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த பாதம் வெளியே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது, அந்த பாதத்துடைய அடையாளம். ஆனா அதுலயும் வெள்ளியை கரைச்சி ஊத்தி அதையும் மூடி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடி வாங்கின இடம் இன்னைக்கு வந்து கிடையாது, வெறும் அடையாளம் இடப்பட்டிருக்கும், இதுதான் அந்த இடம் அப்படின்னு. எல்லாம் டைலு கிரானைட்லாம் போட்டு எல்லாம் மூடி அப்படியே வானத்தையும் மூடி வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த சஃபா மர்வாவை கூட மொத்தமா இடிச்சிட்டு ஒரு சின்ன பகுதியை விட்டுட்டு மேல வந்து கூரை போட்டு மூடியாச்சு, சீலிங் போட்டு மூடியாச்சு. வெளி உலகத்து மக்கள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுமையா ரலியல்லாஹு அன்ஹு முதல் உயிர் தியாகி அவங்க தான். அவங்க கொல்லப்பட்ட இடம் இன்னைக்கு காணோம், ஒரு சின்ன அடையாளமா அது இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு இடம் அது என்ன அப்படின்னா, அந்த இறைத்தூதர் ரகசியமா முறையில முதல் 4 வருடம் பிரச்சாரம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹர்கம் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஹர்கம் மாளிகை இன்னைக்கு கிடையாது. அதுவும் எல்லாம் இடிச்சு எல்லாம் அந்த மக்காவுடைய பள்ளிவாசலாகவே ஹரம் ஷரீஃபாவே அவங்க மாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அங்கங்க சின்ன சின்ன ஒரு இன்ட்டு போட்டு ரவுண்டு போட்டு சூழ்ச்சிருப்பாங்க, இதுதான் அங்க இருந்தது அதுதான் அங்க இருந்ததுன்னு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல 12 வருட ஆட்சியில முதல் 6 வருட ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தது. அப்ப இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மோதிரத்தை வந்து அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அந்த மோதிரம் 6வது வருஷ இறுதியில ஒரு கிணத்துல வந்து விழுந்துருச்சு.
அந்த கிணத்துல விழுந்த மோதிரம் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய ஆட்சியில மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வரலாறு பதிவு பண்ணுது. அந்த கிணறு இருந்த இடம் இன்னைக்கு இல்லை, அதுவும் அடையாளப்படுத்தப்பட்டதா மாறிடுச்சு. இப்படி நபி தோழருடைய வீடுகள் இல்ல, அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் இல்ல. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா, இதெல்லாம் ஷிர்க்கு. நீங்க நேரா போய் அதை முத்தமிடுறீங்க, நீங்க அங்க நின்று பிரார்த்தனை பண்றீங்க, இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு அந்த ஒரு காட்சியை பாக்குறோம். 1802 இந்த வஹாபிகள் என்ன பண்றாங்கன்னா, படை எடுத்துக்கிட்டு கர்பலாக்குள்ள நுழையிறாங்க. கர்பலாக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடம், அந்த ஹுசைன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளுறாங்க. இடிச்சு தள்ளிட்டு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு போயிட்டாங்களா அப்படின்னா போகல. அங்க இருந்து அந்த தங்கம் வெள்ளி அதெல்லாம் அந்த நன்கொடை அந்த இடத்துல வருது இல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது கனிமத்தாயிருச்சு அவங்களுக்கு. அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கனிமத்தாயிடுது, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துடுறோம். மற்றபடி இந்த சமாதிகள்லாம் கௌரவப்படுத்துற விதமா ஒரு ஒரு அழகா குவி மாடமா பண்ணி, இதை பாருங்க நாங்க இவங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறோம், அவங்க இறந்துருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாட்டுக்காக கௌரவப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஷிர்கா மாறிடுது. அப்ப அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்த மக்களை கொன்று குவித்து பெண்களை கற்பழிச்சு, தாயிஃப்ங்கிற இடத்துலயும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ங்கிற இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். ஆனா அந்த மக்கள் பிற்பாடு இஸ்லாத்துக்கு எவ்வளவு சேவை செஞ்சாங்கன்னு தெரியும். அந்த தாயிஃப்லயும் இவங்க படையெடுக்கிறாங்க 1803. அப்ப நபி தோழர்களுடைய சமாதிகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இவங்க அழிக்கிறாங்க. 200 பேர் கொலை, சில பெண்கள் அங்க கற்பழிக்கவும் பண்றாங்க. புனிதமான படைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ண வேலை. இப்படி இவர்களுடைய இந்த வரலாற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய சில பக்கங்கள் சில பக்கங்கள்ல பல பக்கங்கள் கொஞ்சம் கொடூரமாவே விரியறத நம்ம பாக்குறோம். அப்ப இதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய இந்த வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சமுதாயமா உருவாகி, இப்ப எனக்குன்னு இஸ்லாத்துல ஒரு கருத்து இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும், இதுதான் சரியானது அப்படின்னு நான் ஒரு தனிப்பட்ட முறையில நான் இருப்பேன்ல, இந்த விஷயத்துக்கு எதிராக இன்னொரு முஸ்லீம் இருந்தா நான் அவரை பார்த்து ஒரு முர்த்தத் அப்படின்னோ காஃபிர் அப்படின்னோ சொல்றக்கூடிய அந்த மனநிலையெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க இருந்தா வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உணர முடிகிறது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு முஸ்லீம்கள் ரொம்பவும் கடுமையான மனநிலை கொண்டவர்கள், வரட்டு பிடிவாதம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க இருந்தா வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதாவது முஸ்லிம்களுக்கு உள்ளேயே ஒரு கருத்து கொண்டவர் இன்னொரு கருத்து கொண்டவரை பார்த்து நீ ஷிர்க்ல இருக்க, நீ முர்த்தத்து, நீ காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த வஹாபிசத்துடைய ஒரு நீட்சியா தான் நம்ம பார்க்க முடிகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 100 வருடத்திற்கு முன்பாக மக்காவில கூட இந்த அளவுக்கு கடும்போக்குவாதம் இல்லை. உலகத்திலேயே ரொம்பவும் சகிப்புத்தன்மை கொண்ட இடமாக மக்காவும் மதீனாவும் இருந்திருக்கு. அறிவார்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி தங்களுடைய கொள்கைகளை அழகான முறையில விவாதம் செஞ்சு அதுல இருந்து ஒரு சாரத்தெல்லாம் அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். ஆனா இன்னைக்கு தன்னுடைய கொள்கை மட்டுமே இங்க அமுல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த மக்காவும் மதீனாவும் உட்படுத்தப்பட்டு அது வெறுமனே இன்னைக்கு அது ஒரு புண்ணிய பூமிகளாக மட்டுமே மாற்றப்பட்டு அது சமுதாய சீர்திருத்தத்துக்கான இடமே இல்லாத அளவுக்கு போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போற சகோதரர்கள் சில பேர் அந்த நபி தோழர்களுடைய அடக்க ஸ்தலங்களை பார்த்து கையேந்தி இறைவன் புறத்துல பிரார்த்தனை பண்ணுவாங்க. உடனே அங்க இருந்து வஹாபிகள் வந்துருவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது ஷிர்க் அப்படின்னுவாங்க. அவர் பிரார்த்தனை பண்றது அவங்களுக்காக இறைவன் கிட்டையா இல்ல இவங்களையே இறைவனா நினைச்சு இவங்க பிரார்த்தனை பண்றாங்களாங்கிறது அவருக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சமாதி முன்னாடி நின்று கை தூக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாலே ஷிர்க் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது இஸ்லாம் சொன்ன ஒரு ஒரு வழிமுறையே கிடையாது. ஒரு சமாதி முன்னாடி போய் நின்று இறைவன் புறத்துல இறந்த அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது இறைவனாலையும் இறை தூதராலையும் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். இதை அங்க செய்யும் பொழுது இதுவே அவங்களுக்கு ஒரு ஷிர்கா தெரியுது. அதுதான் நம்ம சொல்றோம், சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு நிலைக்கு, வரட்டு பிடிவாதம் கொண்ட நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கடும் போக்குவாதம் இருக்கு பாருங்க, இதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சவுதி அரசாங்கத்துடைய வரலாற்றுக்குமே நிறைய தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்ஷால்லா இதை பத்தி சில விஷயங்களை இன்னும் பேசணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. சவுதி அரசாங்கத்துடைய முழுமையான வரலாற்றை நாம இந்த ஹிஸ்டரி பயணம் சேனல்ல பார்ப்போம். இன்ஷால்லா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.